குடும்பத்தை மிகவும் அளவுக்கு அதிகமாக நேசிக்கக்கூடியவங்களும் இந்த 6ஆம் நம்பரில் பிறந்தவங்க மட்டும்தான். இப்போ சுக்கிரன் அப்படின்னாலே எல்லாத்துக்கும் மனசுக்குள்ளேயும் ஒரு கவிதைமயமான ஒரு அழகான ரசனையான எண்ணங்கள் வரும். எப்போ பேசினாலும் சரிதான், நீங்கள் யார்கிட்ட பேசினாலும் அன்போட முகத்தோட நீங்கள் வந்து பேசுவீங்க. எவ்வளோதான் நீங்கள் வந்து கோபம் வந்தாலுமே நீங்கள் வந்து கண்டிப்பான முறையில் கோபத்தை நீங்கள் வந்து வெளிக்காட்டிக்கவே மாட்டீங்க. சமூகத்தில் நல்ல பெயர் மரியாதை வாங்குற வெறி உங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்து இருந்துகிட்டே இருக்கும். இப்போ உங்களுக்கு யாரை வந்து திருமணம் முடிச்சாலும் இந்த லைஃப் ஸ்டைல நீங்கள் உங்கள் லைஃப் ஸ்டைலுக்குள்ள மாற்றிக்கிறீங்க. சம்பாதிக்க திறன் உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்குது. அதுக்கு நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் சம்பாத்தியம் பண்ணிடுவீங்க. புரோவோக் பக்தி நேயர்களுக்கு சிவகாசியிலிருந்து மருத்துவ ஜோதிடர் எஸ்.ஆர். சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். நியூமராலஜி எண்கணிதம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். 6ஆம் எண்ணில் பிறந்தவர்கள் 6, 15, 24 பிறந்தவர்கள் சுக்கிரன் ஆதிக்கத்துக்கு உட்பட்டவர்கள். அப்புறம் உங்களுக்கு பிறந்த தேதி வருஷம் மாதத்தை கூட்டினாலும் 6ஆம் நம்பர் வந்தாலும் இல்லை 6ஆம் நம்பரில் நீங்கள் வந்து பேர் வச்சுருந்தாலுமே நீங்கள் சுக்கிரனின் ஆதிக்கத்துக்குள்ளே நீங்கள் வந்து வந்துடுறீங்க. அப்போ உங்களுடைய குணாதிசயம் சுக்கிரன் அப்படின்னாலே மிகவும் முக்கியமான விஷயம் சொல்லணும். ஏன்னா அவர் தான் செத்தவர்களையும் பிழைக்க வைக்கக்கூடிய மிருத சஞ்சீவிங்கிற ஒரு மந்திரத்தை அவர் தான் படித்தார். எல்லா கிரகத்துக்கும் இல்லாத தன்மை இவருக்கு இருக்குது. இப்போ சுக்கிரன் அப்படின்னாலே எல்லாத்துக்கும் மனசுக்குள்ளேயும் ஒரு கவிதைமயமான ஒரு அழகான ரசனையான எண்ணங்கள் வரும். அப்போ இப்போ பாருங்கள், எல்லாத்துக்குமே சினிமா துறையில் வந்து புகழ் வரணும், நம்ம வெற்றி பெற நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து 6ஆம் நம்பரில் பேரிச்சவங்க இருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா 6ஆம் நம்பர் ஏதாவது ஒரு விதத்தில் அவங்க வந்து பாதிச்சிருக்கும். உங்களுக்கு வந்து 6ஆம் நம்பரில் உங்களுடைய பெயர் இல்லைன்னா தேதி ஏதாவது கூட்டினா 6ஆம் நம்பர் வரணும். இல்லை 6ஆம் நம்பர் உள்ளவங்க அவங்களுக்கு வந்து யாராவது ஒருத்தர் வந்து உதவி பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து மீடியாவில் அவங்களை வந்து புகழ் பெற முடியும். சிறப்பான ஒரு பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய காரணமாக இருக்கும். அதே மாதிரி அன்பும் கருணையும் உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும். எப்போ பேசினாலும் சரிதான், நீங்கள் யார்கிட்ட பேசினாலும் அன்போட முகத்தோட நீங்கள் வந்து பேசுவீங்க. எவ்வளோதான் நீங்கள் வந்து கோபம் வந்தாலுமே நீங்கள் வந்து கண்டிப்பான முறையில் கோபத்தை நீங்கள் வந்து வெளிக்காட்டிக்கவே மாட்டீங்க. அடுத்தவங்களை வந்து வையன்னு நினச்சா கூட நீங்கள் வந்து அன்பாகவே நீங்கள் வைய ஆரம்பிப்பீங்க. கருணையான முகத்தோடு நீங்கள் வந்து பேசவே ஆரம்பிப்பீங்க. உங்களோட குடும்ப நடத்தில் வந்து மிகவும் ரசனையாக எல்லாத்தையுமே இருக்கும். குடும்பத்தை மிகவும் அளவுக்கு அதிகமாக நேசிக்கக்கூடியவங்களும் இந்த 6ஆம் நம்பரில் பிறந்தவங்க மட்டும்தான். சுக்கிரன் ஒருவர் தான் எல்லாத்துக்குமே முக்கியத்துவம் கொடுப்பார். தன்னுடைய குடும்பம் தான் முக்கியம்னு நினைக்கக்கூடியவர் சுக்கிரன் மட்டும்தான். மற்றவங்களாம் ஒவ்வொருத்தருக்கும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் மட்டும்தான் உங்கள் குடும்பத்துக்கு, உங்கள் வீட்டில் உள்ளவங்க ஒவ்வொருத்தருக்குமே நீங்கள் வந்து முக்கியத்துவம் கொடுப்பீங்க. குடும்பத்தில் உள்ள எல்லாத்தையுமே நீங்கள் வந்து நேசிப்பீங்க. ஒரு முடிவு எடுத்தாச்சு அப்படின்னா அந்த முடிவு எல்லாத்தையும் கலந்து பேசி எல்லாத்துக்கும் சம்மதமாக கேட்டு முடிவு எடுக்கக்கூடிய தன்மையுமே வந்து உங்களோட தான் இருக்கும். குடும்பத்தை உங்களை மாதிரி யாருமே வந்து மதிக்கவே முடியாது. சமூகத்தில் நல்ல பெயர் மரியாதை வாங்குற வெறி உங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்து இருந்துக்கிட்டே இருக்கணும். நல்ல ஒரு அழகான வாழ்க்கை லக்ஸரியான வாழ்க்கை வாழணும் அப்படி என்ன வந்து உங்களுக்கு அதுக்காண்டி நீங்கள் கஷ்டப்பட்டு சிறு வயசில் உழைப்பீங்க. நம்ம நல்லா உழைச்சா போதும், நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க யாருமே கஷ்டமே படக்கூடாது அப்படி என்ன உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும். இதுக்காக உங்கள் உழைப்பு மேலே அதிகமான பற்று இருக்கும். அதுவும் பாருங்கள், நீங்கள் வந்து ஃபேஷன் டெக்னாலஜி, ஹோட்டல், உணவு சம்மந்தப்பட்ட பொருட்கள் அது சம்மந்தமான நீங்கள் படிப்பு படிச்சீங்கன்னா நல்ல உங்களுக்கு வெற்றியும் ஒரு புகழும் பேரும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். கலை, இசை, சினிமா, நாட்டு இதில் எல்லாத்தையும் வந்து அளவுக்கு அதிகமான நீங்கள் ஒரு எந்த துறையில் இருந்தாலுமே வந்து உங்களுக்கு கலை மேலே அதிகமான நாட்டமாக இருக்கும். உங்களுக்கு எந்த கலை பிடிச்சாலும் சரி தான் அதில் நீங்கள் வந்து முழு ஈடுபாடோட நீங்கள் வந்து இருந்து படிப்பீங்க. வடிவமைப்பு, அதே மாதிரி ஃபேஷன் டெக்னாலஜி, ஆடை அலங்கார நிபுணர், பியூட்டிஷியன் எல்லாம் வைக்கிறவங்க எல்லாமே வந்து இந்த 6ஆம் நம்பர் சுக்கிரன் சம்மந்தப்படுறவங்க தான் நீங்கள் வந்து வைப்பீங்க. இப்போ உங்களுக்கு யாரை வந்து திருமணம் முடித்தாலும் இந்த லைஃப் ஸ்டைல நீங்கள் உங்கள் லைஃப் ஸ்டைலுக்குள்ள நீங்கள் மாற்றிக்கிறீங்க. எல்லாத்தையும் நேசிக்க கூட ஒன்று போல் நினைக்கக்கூடிய பக்குவம் வந்து உங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. இந்த 6ஆம் நம்பரில் பிறந்த சுக்கிரன் ஆதிக்கத்தில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. இருந்தால் உங்களுக்கு யார் மேலே காதல் வரும்னு பார்த்தா நீங்கள் 3ஆம் நம்பர் பிறந்தவங்க மேலே தான் உங்களுக்கு வந்து காதல் வரும். ஒரு ஈடுபாடு இருக்கும். அதே மாதிரி நீங்கள் அது எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து முக்கியத்துவம் கொடுக்கவும் மாட்டீங்க. அது சரியாக வரலையா நீங்கள் உடனே விட்டுருவீங்க. உடனே அடுத்த கடத்து உங்களுடைய வாழ்க்கையை நோக்கி நீங்கள் போயிடுவீங்க. பெற்றோர்களுக்கு அதிகமான ஒரு மதிப்பும் மரியாதையும் தரக்கூடியவங்களும் நீங்கள் தான். அவங்க என்ன சொன்னாலும் சரிதான், அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம குடும்பத்தை அமைச்சுக்கிறோமோ ஓகே அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் உங்களுக்கு வந்து அது எதையுமே வந்து ஈஸியாக எடுக்கக்கூடிய மனப்பக்குவம் வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. உங்களுடைய வேலைகள்னு பார்த்தீங்கன்னா ஆலோசனை சொல்கிறது, சிறந்த ஆலோசகராக இருப்பாங்க. அது வந்து யாருக்குமே பாதிப்பு வராத அளவில் நீங்கள் வந்து இருப்பீங்க. சமூகவியலில் சமுதாயத்தில் மிகப்பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவங்க, நிர்வாக பொறுப்பில் உள்ளவங்க, அரசியலில் உள்ளவங்களும் உங்களுடைய 6ஆம் நம்பர் சம்மந்தப்படுறவங்க தான். அதிகமாக மனிதரோட தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய தொழில்கள் எல்லாமே வந்து மிகவும் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். வியாபாரத்தில் பல வகையான எந்த வியாபாரமாக இருந்தாலும் உங்களுடைய லைஃப் ஸ்டைலை நீங்கள் வந்து கொண்டு போவீங்க. நீங்கள் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுலேருந்து எல்லாமே
தேர்வு செய்கிற விதமே தனித்துவமாக இருக்கும். ஒரு செருப்பு எடுத்தா கூட அதுக்குன்னு தனித்துவமாக நீங்கள் எடுப்பீங்க. அந்த இது வந்து யாருக்குமே பிடிக்காது. ஆனால் உங்களுக்கு கூட அதை பிடிக்கும். அப்போ நீங்கள் போட்டு நீங்கள் அதை அழகு பார்க்குறப்ப தான் அதை மற்றவர்களுக்கு பிடிக்கிற மாதிரி நீங்கள் வந்து மாற்றிக்கிறீங்க. சம்பாதிக்க திறன் உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்குது. அதுக்கு நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து சம்பாத்தியம் பண்ணிடுவீங்க. அதே மாதிரி செலவுகளும் நீங்கள் அதிகமாக செய்யக்கூடியவங்க தான். நல்ல குழந்தை பாக்கியம் உங்களுக்கு இருக்குது. இந்த 6ஆம் நம்பர் ஆதிக்கத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து நல்ல குழந்தை பாக்கியம் இருக்குது. குழந்தைய வந்து நல்லா வளர்க்குற முறையே பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து அதிகமாக கண்டிஷனும் பண்ணாமல் ஒரு நண்பர்களாக நினைச்சு பாவிச்சு வளர்க்கக்கூடிய ஒரு பக்குவம் வந்து உங்களோட மட்டும்தான் இருக்குது. இந்த 6ஆம் நம்பர்ல பிறந்தவங்க சுக்கிரன் ஆதிக்கத்தில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் அதிகமா இருக்குது. உங்க கையில இருந்து யாருமே வந்து காசு பண்ணல, அவங்களுக்கு ராசியா இருக்கும். அப்படி இருக்கிறப்ப கைராசியான ஒரு மனிதர் அப்படிங்கிற பேர் வாங்கக்கூடியவங்களும் நீங்க மட்டும்தான். உங்களுக்கு வந்து மருத்துவத்துல நீங்க இருந்தீங்கன்னா நீங்க வந்து மிகப்பெரிய அளவுல சீக்கிரமாக உங்களுக்கு வந்து பேரும் புகழும் கிடைக்கும். அப்ப இறந்தவங்க, அதாவது சாகுற தருவாயில் இருக்கிறவங்களோட கூட உங்கள்கிட்ட கொண்டு வந்தாங்கன்னா நீங்க வந்து அவங்க வந்து பிழைக்க வச்சிருவீங்க. அந்த மாதிரி மனோ தைரியமும் அதற்கு உண்டான திறமையும் உங்கள்கிட்ட வந்து அதிகமா இருக்குது. ரொம்ப ரசனையை விரும்பக்கூடியவங்க. ஒவ்வொரு நிமிஷத்துலையும் அடிமட்டத்தில் இருந்தாலும் சரி, இல்லை கஷ்டப்பட்டு இருந்தாலுமே அந்த ஒவ்வொரு நிமிஷத்தையும் நீங்கள் வந்து ரசித்து இன்னைக்குள்ள இந்த சனத்தில் நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரசித்து வாழக்கூடிய மனப்பக்குவம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக உங்களுக்கு வந்துருக்குது. திருமண வாழ்க்கை யாரை எப்படி முடிச்சாலும் நல்லா புரிதலோடு சேர்ந்து வாழக்கூடிய பக்குவம் உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்குது. உங்களுக்குரிய வந்து வைரம் போட்டால் ரொம்ப நல்லது. ஆனால் வைரத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து தோஷங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு ஜெர்கான்கள் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது பிங்க் கலர் உள்ள ஜெர்கான்கள் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து வெள்ளியிலையும் போட்டுக்கலாம். தங்கத்தில் போடுங்கிற அவசியமே கிடையாது. நீங்கள் வந்து வெள்ளியில் போட்டுக்கலாம். வெள்ளி மோதிரம் இந்த 6ஆம் நம்பரில் பிறந்தவங்க வந்து உங்களுடைய மோதிர விரலில் வந்து வலது கையில் வந்து ஒரு வெள்ளி மோதிரம் நீங்கள் வந்து எப்பயுமே நீங்கள் வந்து போட்டுக்கணும். உங்களுக்கு லக்கியை கொடுக்கக்கூடிய நிறம் என்ன அப்படின்னு பிங்க் கலர் தான். அதே மாதிரி வந்து ஸ்கை ப்ளூ நீங்கள் வந்து பயன்படுத்தி பாருங்கள். வெளியில் போகிறப்ப செய்கிறப்ப பிங்க் கலரில் ஒரு பட்டு துணி சின்ன அளவில் மடித்து நீங்கள் உங்களுடைய சட்டை பாக்கெட்டில் வச்சுட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிச்ச சட்டை வந்து வெள்ளை கலர் சட்டை தான். நீங்கள் எங்கே வெள்ளை கலர் சட்டை போட்டிங்கன்னா உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் ரொம்ப அதிகமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு ஒரு கோவில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கம் பெருமாள் கோவில் தான். அது நீங்கள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் போய் அந்த அதிகால பூஜையை போய் நீங்கள் வந்து பார்க்கணும். வெள்ளிக்கிழமை காலையில் அந்த பூஜையை பார்த்துட்டு வரப்போ உங்களால் முடிஞ்சது அப்படின்னா 2 மாதத்துக்கூட நீங்கள் வந்து போயிட்டு வாங்க. நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் கிளம்புறப்ப உங்கள் வீட்டில் உள்ள சிறுக பெண் குழந்தைக்கு இருந்தாங்கன்னா அவங்களுடைய கன்னத்தில் தட்டி உங்களுடைய உள்ளங்கையில் வந்து அவங்க கன்னத்தில் பட்டு தட்டி கொடுத்து நீங்கள் போனீங்க அப்படின்னா நீங்கள் போகிற காரியம் வந்து ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். இல்லை குழந்தைகள்னா உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுடைய மனைவிட்டையாவது அவங்க கையில் காசு வாங்கிட்டு போய் அவங்க கணத்தை தட்டி கொடுத்து நீங்கள் போனீங்க அப்படின்னா அந்த போகிற காரியம் மிகவும் சிறப்பானதாக அமையும். 6ஆம் எண்ணில் பிறந்தவங்க, 6ஆம் எண் ஆதிக்கத்தில் இருக்கிறவங்க, சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறவங்க வந்து பெரும்பாலும் உங்களுடைய வீடை வந்து ரொம்ப ரசனையாக வச்சுக்கிடுவீங்க. நீங்கள் வந்து கஷ்டப்படுறவளாக இருந்தாலும் சரிதான், இல்லை மேல் படத்தில் இருந்தாலும் அப்படி தான். உங்கள் வீட்டுக்கு வந்தாலே ரசனைகள் அதிகமாக இருக்கும். அப்படிங்கிறப்ப ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு பொருளுமே நீங்கள் வந்து ரசித்து அதை வந்து எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரி நீங்கள் வாங்கக்கூடியவங்க நீங்கள் ஒரு ஆள் மட்டும்தான். நீங்கள் ஒரு பொருள் வாங்கினா அந்த பொருளை பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. அந்த பொருள் எல்லாத்துக்குமே பிடிக்கும். அவங்க வீடு அப்படி தான் இருக்கும். வீட்டில் வந்து ரொம்ப வந்து ரசனையான விஷயங்கள், ரசனையான விலை உயர்ந்த பொருட்கள் அதிகமாக இருக்கும். விலை குறைவாக இருந்தால் கூட அந்த பொருள் மேலே அதிகமாக எல்லாத்துக்கும் ஈடுபாடு இருக்கும். அப்படிப்பட்ட நீங்கள் தேடி திருப்பி ஒவ்வொரு பொருளாக நீங்கள் வந்து வீட்டுக்கு தேவையானதை வாங்கி வீடை வந்து அவ்வளவு தூரம் நீங்கள் வந்து சுத்தமாக நீங்கள் வந்து அடுப்படி எல்லாமே சுத்தமாக வச்சுக்கிறீங்க, நீட்டாக வச்சுக்கிறீங்க. நீங்கள் வந்து அந்த தன்மை வந்து 6ஆம் எண்ணில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. இது 6ஆம் எண்ணில் உள்ளவங்க ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலுமே வந்து வீட்டில் வந்து சம வேலையை வந்து பங்கிட்டு செய்வாங்க. நான் வந்து ஆண் அப்படிங்கிற எண்ணம்லாம் உங்களுக்கு இருக்காது பார்த்துக்கோங்க. உங்களுடைய மனைவிக்கு ஒரு உடம்பு முடியாத ஒரு எண்ணங்கள் இருந்தாலுமே வந்து நீங்கள் போய் அந்த வேலையை நீங்கள் பங்கிட்டு அந்த வீட்டில் வந்து நீங்கள் அவ்வளோ தூரம் நீங்கள் சுத்தமாக வச்சுக்கிட்டு 2 பேத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து செய்யக்கூடிய பக்குவம் வந்து அந்த 6ஆம் எண்ணில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும்.